கோடி செம்பொன் மணிவிளக்கு அங்கை ஏந்தி மையரு வானநாட்டு மாதரும் மட்டை நாட்டு பையர அல்குலாரும் பலாண்டிசை வரவதங்கள் தையர அருகு தூவி வாழ்த்தினர் தழுவச்சார்ந்தான். இது வந்து வழக்கமா வகுப்பு எடுக்கிறவங்க ஊர்ல இல்லை, அதனால நான் வந்து ஒரு சப்ஸ்டியூட். ஐயிரு கோடி செம்பொன் மணிவிளக்கு அங்கை ஏந்தி, ஐயிரு கோடி 10 கோடி செம்பொன் சிறப்பான பொன், செம்மையான பொன்னாலான மணி விளக்குகளை அங்கை ஏந்தி கொண்டு மையரு வான நாட்டு மாதரும், வானரர்கள் நாட்டை சேர்ந்த அந்த பெண்களும் மற்ற நாடுகளை சேர்ந்த பை அரவு அல்குலால், பாம்பின் படத்தை போன்ற அல்குலை கொண்ட அந்த பெண்களும் பல்லாண்டிசை பல்லாண்டு பாடிக்கொண்டு வர தங்கள் தையலர் அருகு தூவி வாழ்த்தினர். தங்கள் தையலர் அப்படின்னு இங்க தங்கள்ங்கிறது அரக்கர்கள். தங்கள் மற்றவங்கள் எல்லாம் விளக்கை ஏந்தி கொண்டு பல்லாண்டு பாடிக்கொண்டு வருகிறார்கள். அரக்க பெண்கள் அருகை தூவி வாழ்த்துகிறார்கள். தூவி வாழ்த்துகிறார்கள். அப்படி வாழ்த்தும்படி சார்ந்தான், அரண்மனைக்குள்ளே வந்து சேர்ந்தான். ஏன்னா இவன் தான் முதல்ல வெற்றியோட வரான். இவ்வளவு பேர் போருக்கு போய் இதுதான் முதல் வெற்றி. அதனால எல்லாரும் ரொம்ப மகிழ்ச்சியா வரவேற்கிறாங்க. தெரியல, இதுதான் வரும்னு தோணுது. இந்த ஊர் கரெக்ட்னு எனக்கு தோணுது. இல்ல அது பொருளே அதுதான் பொருள் கொடுத்துருக்கா இல்ல அருகுன்னு தான் போட்டிருக்கு. அப்படியா? ஓ அந்த ஓகே. அப்போ அருகுன்னா என்ன அர்த்தம் பார்க்கணும். இல்ல ஏன்னா பொருள் இல்லாம இவர் அப்படி விடமாட்டாரு பொதுவா. ஒருவேளை போலியா இருக்கும், பாக்குறேன். நீங்க இது பண்ணுங்க. தந்தையை எய்தி என்றான் உட்புள்ள தன்மையெல்லாம் சிந்தையின் உணரக் கூறி தீரதியிடர் நீ என்றாய் நொந்தனன் நாக்கை நோய்தின் ஆட்சி மேல் நோல்வன் என்னான் உந்தியில் அணுக்கம் தீர்வான் தன்னுடைய கோயில் புக்கான். இப்போ தந்தையை எய்தி அன்று ஆங்கு உற்று உள்ள தன்மையெல்லாம் சிந்தையின் உணர கூறி ராவணன் கிட்ட போய் அன்னைக்கு அங்கேன்னா போர்க்களத்துல என்னெல்லாம் நடந்ததோ எல்லாத்தையும் சிந்தையின் உணர கூறி அவனுக்கு புரியும்படி விளக்கிட்ட. தீர்தி இடர் நீ என்றாய், என் தந்தையே உனக்கு நேர்ந்த அந்த துயரத்தை நீ ஆற்றிக்கொண்டு, நேர்ந்த துயரம்னா இவ்வளவு பேர் போர்ல அழிஞ்சது, நீ அவமானப்பட்டு வந்தது எல்லாத்தையும் நீ இனிமே ஆற்றிக்கலாம், ஏன்னா நான் வந்து பழி வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நொந்தனன் யாக்கை நொய்தின் ஆறி மேல் நுகர்வன், என்னுடைய உடல் வந்து இப்ப தளர்ந்து போயிருக்கு இந்த போரினால, அதை கொஞ்சம் மாற்றிக்கொண்டு அதன் பிறகு மேல் நுகர்வேன், போரை வந்து இன்னும் விளக்கமா அதுக்கப்புறம் சொல்றேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு புந்தியில் அணுக்கம் தீர்ப்பான் தன்னுடைய கோயில் புக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடலில ஏற்பட்ட அந்த துயரத்தை ஆற்றிக்கொள்வதற்காக, அதாவது உடல் தேர்வதற்காக தன்னுடைய கோயில் புக்கம், தன்னுடைய நீங்கிறது அகம் இல்லையா, மனத்தின் புந்தியில் அணுக்கம் தீர்ப்பான், அதற்காக அந்த அயற்சியை தீர்த்து கொள்வதற்காக தன்னுடைய கோயில் புக்கம், தன்னுடைய அரண்மனைக்கு போய் சேர்க்கிறான். இத்தலை இன்னல் உற்ற வீரனன் இழைப்பதோரான் மற்றொரு தயிரின் உள்ளம் மருகினன் மறைந்திருந்தான் அத்தலை கொடியன் என்னை அட்டிலன் அழியத்தேன்னான் செத்திலன் வலியன் நின்றேன் என்று ஓய் வையம் சேர்ந்தான். இப்போ இத்தலை அப்படின்னா இந்த பலம் என்ன நடக்குதுன்னா, இன்னலுற்ற வீடனன் இழைப்பது ஓரான். வீடனன் வந்து நான் 6 நிமிஷத்துல அவனை கொன்னுடுன்னு சொன்னேன், நீ வந்து அதை செய்யல, அதனால வந்து இப்படி ஆகி போச்சு. காரணம் எதுவா இருந்தாலும் the fact remains that படை முழுக்க வந்து வீழ்த்தப்பட்டு விட்டது. அதனாலே துயரம் உற்று இழைப்பது வரம். அதனால என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. மற்றொரு தயிரின் உள்ளம் மருகினன், மத்தினாலே அலைக்கழிக்கப்படுகிற தயிரை போல அவனுடைய உள்ளம் மருகினன் மயங்குகிறான். உள்ளம் வாடுகிறது, மயக்கம் அடைகிறான்னா மதிமயக்கம் அடைகிறான், உடல் மயக்கம் இல்லை. அத்தலை கொடியன் என்னை அட்டிலன் அழியத்தேனான் செத்திலன் வலியன் நின்றே என்று போய் வையன் சேர்ந்தான். அவன் என்ன சொல்றான்னா, இத்தனை திறமை வாய்ந்த இந்த இந்திரஜித்து என்ன கொல்லலையே, ஏன்னா அந்த இன்னல்ல அவன் யோசிக்கிறான், இவங்களை எல்லாம் அழிச்ச போது என்னையும் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேனே, நானே என்னையும் அவன் கொண்டு இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன கொல்லலையே. நம்பர் 1. செகண்ட், செத்திலன் நானும் வந்து சாகலையே, இதை பார்த்துட்டு அவனும் என்ன கொல்லல, ஒண்ணு அவன் என்ன கொண்டு இருக்கணும் போர்ல, அல்லது இந்த காட்சியை பார்க்க தாங்க முடியாம நான் இறந்து போயிருக்கணும், ரெண்டையுமே நான் செய்யல. வலியன் நின்றேன், ஒரு வெறும் வலிமையோட இங்க நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தரையில விழுந்து வருத்தப்படுகிறான். மத்தூரு தயிர் அப்படின்னு சொல்லிட்டு அது இங்க இருந்து எடுத்துறதா குறுந்தொகையில வருது. குறுந்தொகையா பாடல்ல இருக்கு. மத்தூரு தயிர் ஒரு பாப்புலர் ஒரு எனக்கு தெரிஞ்சு சொல்றேன்.
நான் அண்ணாமலை 4 வருஷம் தமிழ் படித்தேன். அது பெருமையாக சொல்லல. மத்தூர் தைரிய வார்த்தை வந்து பல செய்திகளில் நிறைய இடங்கள் மாணிக்கவாசையில் நிறைய இடங்கள்ல மத்தூர் தைரியம்னா நிறையா இருக்காதுல்ல. தயிர் கடையிற வரைக்கும் நிறையா இருக்காது. அதுதான் அங்கே இங்கேயும் அழகாச்சுக்கிட்டே நிறையா இருக்காது. கிணத்துல தண்ணி அப்படி இருக்க மாதிரி இருக்காது. அப்படியாது தயிர் அவங்க கடையிற வரைக்கும் அப்படி நிலையெல்லாம் இருக்கும். திருப்பாவையில கூட தயிர் கிடையக்கூடிய அந்த நேரத்துல பாசத்தால் ஐயன் தம்பி பிணிப்புண்டபடியை கண்டு நேசத்தார் எல்லாம் வீழ்ந்தார் யானொரு தமியன் நின்றேன் நேசத்தார் என்னை என்னென் சிந்திப்பார் என்று தீயும் பாசத்தார் மாலை மார்பன் வாயிலிருந்து தரத்தில் ஆற்றலுற்றான். இப்போ பாசத்தால் ஐயன் தம்பின்னு இருக்காங்க, இங்க அனகன் தம்பி. பாசத்தால் அனகன் தம்பி பிணிப்புண்டபடியை கண்டு நாகபாசத்தாலே ராமனுடைய தம்பியாகிய இலக்குவன் பிணைக்கப்பட்டு விழுந்து கிடக்கிற அந்த நிலைமையை பார்த்து நேசத்தாரெல்லாம் வீழ்ந்தார். அவன் மேலே நேசம் வைத்திருக்கிற எல்லாரும் விழுந்து விட்டார்கள். யான் ஒரு தமியன் நின்றேன், ஒரே ஒரு ஆள் என்னை மட்டும், நான் மட்டும் வேலை, நான் தனியா நிக்கிறேன். தேசத்தார் என்னை சிந்திப்பார். போர்ல வந்து போய் சுத்தி இருக்கிற எல்லாரும் விழா கண்டு ஒண்ணு தானும் அடிபட்டு விழுந்திருக்கணும், அல்லது ஏதாவது செஞ்சிருக்கணும். எதுவுமே செய்யாம அடிபட்டும் விழாம நின்னனே, என்னை பார்த்து இந்த உலகம் என்ன சொல்லும் என்று நையும் அப்படின்னு நைந்து கொண்டு வாசத்தால் மாலை மார்பன், வாசம் வீசுகிற மாலையை அணிந்த மார்பன் வாய் திறந்து அரற்றல் விட்டான். வாய் திறந்து புலம்ப ஆரம்பித்தான். அது அடுத்த 3 பாட்டு. ஒரு பாட்டு படிங்க. ஓகே. கொல்வித்தான் உடனே நின்றாங்க என்பரோ கொண்டு போனான் வெல்வித்தான் மகனை என்று பகர்வரோ விளைவிற்கெல்லாம் நல்லித்தான் இழந்தான் முன்னே என்பரோ நயந்தோர்தம் கல்வித்தான் வார்த்தை என்று கடைவித்தான் உயிரை கண்போ. இது 3மே புலம்பல். அவனுடைய இது கொல்வித்தான் உடனே நின்று அங்கு என்பரோ, பக்கத்திலேயே நின்று கொல்ல வச்சுட்டான் அப்படின்னு சொல்லுவாங்களோ. ஐந்தாம் படை. கொண்டு போனான் வெல்வித்தான் மகனை என்று பகர்வரோ. மகன்னா அண்ணனுடைய மகன், இவனுடைய மகன். அந்த மாதிரி தன்னுடைய மகன் வந்து மகனை வெல்ல வைத்து, அதற்காக மகனை வெல்ல வைத்து அந்த வெற்றியை கொண்டு போகும்படி செய்தான் அப்படின்னு சொல்லுவாங்களோ. விளைவிற்கெல்லாம் நல் வித்தாய் நடந்தான் முன்னே என்பரோ. இன்னைக்கு நடந்த அழிவுக்கெல்லாம் வித்து இவன் தான் காரணம், மூல காரணம் இவன் தான் எல்லாத்தையுமே பிளான் பண்ணி கூட்டிட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்களோ. நல் வித்தாய் நடந்தான் முன்னே என்பரோ. நயந்தோர் தத்தம் கல்வித்தாம் வார்த்தை அப்படின்னா அந்த அன்புடைய உலகத்தவர்கள் என்னென்னலாம் சொல்லுவாங்களோ அப்படின்னு சொல்லி கரைவித்தான் உயிரை கண்போம். தன்னுடைய கண்கள் கரைவதை போலவே தன்னுடைய உயிர் கரையும்படி இப்படி எல்லாம் சொல்லி புலமே. போரவன் புரிந்த போதே ஒருவரு வயிறு தண்டார் தேரடும் புரண்டு வீழ சிந்தியன் சிந்தை செப்பும் வீரமுன் தெரித்தே நல்லன் விழுந்திலேன் மெலிந்தே நின்றாண்டு ஆறுரவாக தக்கேன் அழியத்தேன் அழுந்துகின்றேன். போர் அவன் புரிந்த போதே ஒருவர் வைரத்தண்டால் தேரோடும் புறந்து விழ சிந்தியன் சிந்தை செப்பும் வீரம் முன் தெரிந்தேன் அல்ல. அப்படின்னா அவன் இந்திரஜித்து போர் செஞ்சுட்டு இருந்த போது என் கையில இந்த தண்டாயுதம் இருக்கு இல்லையா, அதனால அவனும் அவனுடைய தேரும் அழிஞ்சு போகும்படி நான் வந்து செஞ்சிருக்கணும். வீரத்தோடு நான் போர் செய்து இந்திரஜித்தை அடித்து அழித்திருக்க வேண்டும். அதை செய்யல, நான் செய்யல. விழுந்திலே ஒண்ணு அதை செஞ்சிருக்கணும், இல்ல அவனோட போர் செய்ய முயற்சி செஞ்சு அதுல அந்த போர்ல நான் இறந்துடணும். அதையும் நான் செய்யல. மெலிந்தேன் இஞ்ஞான்று ஆறுரவாகத்தக்கேன். அது ரெண்டையுமே செய்யாம தளர்ந்து கிடக்கிறேன். இப்போ இனிமே வந்து எனக்கு வந்து யார் உறவாவார்கள்? இங்கே கீழே கிடந்து புலம்புகிறேனே, எனக்கு வந்து யாரையுமே வந்து இது பண்ணுவாங்க அப்படின்னு நான் சொல்றேன். ஒட்டலை தொக்க வீடி ஒய்யினு மெய்ந்தன் உள்ளம் கைத்தலை நெல்லியொக்க காட்டிலேன் கடிந்து மில்லேன் அத்தலை கல்லேன் யான் ஈண்ட பயமென்றடைந்து நின்ற இத்தலை கல்லேன் அல்லேன் இருதலை கொள்ளியொப்பேன். வறுமையான படம். நான் வந்து இந்த பக்கமும் இல்லை அந்த பக்கமும் இல்லை, 2 பக்கமும் இல்லாம இருதலை கொள்ளியா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றேன். அதாவது அத்தலைக்கு அல்லேன் அப்படின்னா அரக்கர் பக்கம் நான் நிக்கல, நின்று போர் செய்யல, அதனால அரக்கர்களுக்கு நான் பயன்படல. யான் ஈண்டு அபயம் என்று அடைந்து நின்று இத்தலைக்கு அல்லேன். சரி, அந்த சைடு தான் சண்டை போடல, அபயம்னு இந்த சைடு வந்து நின்னனே, இந்த பக்கமாக நான் ஒரு உதவி செஞ்சிருக்கலாம், இந்த பக்கமும் நான் உதவி செய்யல. இருதலை கொள்ளி வைப்பேன். இருதலை கொள்ளி மாதிரி அந்த பக்கமும் உதவி செய்ய முடியாம இந்த பக்கமும் உதவி செய்ய முடியாம நடுவில் நான் வந்து சிரமப்படுறேன் அப்படின்னு நினைச்சு என்ன சொல்றான்னா,
ஒத்தலை தொக்க வீடு அல்லேன் இத்தலை கல்லேன் அல்லேன் இருந்ததை சூதம் போல் இங்க வந்து இருதலை சூலம் போல் சூலம் இருக்கா? இத்தலை கல்லேன் அல்லேன் இன்னொரு அல்லேன் இருக்கு. இன்னொரு அல்லேன் இருக்கா? அது நல்லேன் இருக்குமா? நல்லேன் அல்லேன் அல்லேன் நல்லேன் இருதலை கொள்ளி வைப்பேன். நான் நல்லா தான். ஆனா இப்போ வந்து சூழ்நிலையினால இருதலை கொள்ளியா சிரமப்படுறேன். இல்ல நல்ல அப்படின்னு சொல்றாங்க. இல்ல இல்ல அப்படியே எடுத்துக்கலாம். நல்லேனா நல்லவன் இல்லையா? நல்லேன்னா நல்லவன் இல்லையா? அப்படியா? இல்ல இல்ல அதாவது நன்று அப்படின்னு சொல்ற மாதிரி எவ்வளவு நல்ல அப்படின்னு சொல்றாங்க. நல்லேனா நல்லவன் இல்லைன்னு நல்லேனா நல்லவன் அல்ல இருக்கலாம். இவர் வந்து பொருள்ல வந்து நல்லவன் போட்டிருக்காரு. அல்லேன் அல்லேன் என்று எடுத்து அடுத்து தொடராகவும் எடுத்துக்கொள்ளலாம்னு போட்டிருக்காரு அவர் அங்க. ஓகே, முதல் 2 வரி விட்டோம். நம்ம இப்ப பார்த்தது அடுத்த 2 வரி. இப்ப முதல் 2 வரி பார்த்தா ஒத்தலைத்து ஒக்க வீடி உயினும் உயிர்ந்தென் உள்ளம் கைத்தலை நெல்லி ஒப்ப காட்டிலே. அப்படின்னா நான் வந்து என்ன செஞ்சிருக்கணும், என்னுடைய உண்மையிலேயே நான் இந்த பக்கத்துக்கு சார்பா இருக்கிறவன் அப்படின்னா இந்த போரில் வீழ்ந்து உண்மையிலேயே நான் உங்களுக்கு உங்க பக்கம் தான் அப்படின்னு காட்டியிருக்கணும். உள்ளங்கை நெல்லிக்கனி போல இந்த போர்ல நான் அடிபட்டு விழுந்திருந்தா, இந்திரஜித்து என்னை கொண்டு இருந்தா மக்கள் என்ன சொல்லியிருப்பாங்க, பீஷ்ணன் வந்து பொய்யானவன் கிடையாது, அவன் வந்து ஏதோ தீய நோக்கத்தோட ராமன் கிட்ட வந்து சேரல, உண்மையிலேயே இதோட வந்திருக்கான், பாரு உயிரை கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. கைத்தலை உள்ளங்கையில வச்ச நெல்லிக்கனி போல நான் வந்து என்னுடைய இதை வந்து நிரூபித்து காட்டியிருக்கலாம். அது வந்து நடக்கல, அதை வந்து நான் செய்யல. இப்ப இருதலை கொள்ளி மாதிரி சிரமப்படுறேன் அப்படின்னு சொன்னான். அநேன பலவும் பண்ணி ஆகுலி தரட்டுவானே வினையுட பலவும் செய்ய தக்கன வீரனியும் நினைவிலார் போல நெஞ்சம் நெகிழ்தியோ நீத்தி எண்ணா இணையன சொல்லி தேற்றி அனலன் மற்ற இணைய செய்தான். இப்ப அணையன பலவும் பண்ணி இப்படிப்பட்ட பல வார்த்தைகளை சொல்லி ஆகுலித்து அப்படின்னா சிந்தாபலம்னு சொல்லுவாங்க இல்லையா, மனக்கலக்கம் அடைந்து அரற்றி கொண்டிருக்கிறவனை அனலன் வந்து அவன்கிட்ட வந்து பேசுறான். வினையுட பலவும் செய்யத்தக்கன, நாம செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கு, புலம்பிட்டு இருக்க கூடாது, அதான் அதோட அர்த்தம். வினையுட பலவும் செய்யத்தக்கன, இங்க நின்று இந்த மாதிரி புலம்பி என்ன பிரயோஜனம், நம்ம செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கு. நீயும் நினைவிலார் போல நெஞ்சம் நெகிழ்தியோ, இப்ப நீ இங்க நின்று புலம்பிட்டு இருக்கிறதும் இங்க மயங்கி கிடக்குறாங்க, இதுவும் ஈக்குவல். அவங்களால எதுவும் செய்ய முடியாது. நீ நீ வந்து இதோட நீனா 2 பேரும், நீ நானும் இப்போ இருக்கோம், நமக்கு செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கு. நீதி அப்படியெல்லாம் பண்ணாத, விடு, மனம் வருங்கிறத நிறுத்து அப்படின்னு சொல்லி இணையனை சொல்லி தேற்றி அனலன் மற்ற இணைய செய்தான். அப்படி சொல்லி தேற்றி அடுத்து வர போற பாடல்ல என்ன இருக்கோ அதை அனலன் செய்ய ஆரம்பித்தான். அனலன் எப்படி தப்பிச்சான்? அப்படியா? லக்மன் வந்து அமிச்சிட்டு நீ லக்மன் நீ போனா அவர் வரவே இல்லை. அனலன் வந்து போர்ல தானே இருந்தான், ராமனை தவிர எல்லாரும் வந்துட்டாங்க. அனலன் வந்து அனலன் வந்து விபீஷணனோட வந்த மந்திரிகள் 4 வரியில் ஒருவனம். அதனால அனலன் அனிலன் சம்பாதி நீ திருப்தி யான் போய் நெடியவர் குறைப்பதென்னா போயின நலன் போய புண்ணியன் பலன்கொள் பாதம் மேயினன் வணங்கி உற்ற வினையெல்லாம் இயம்பி நின்றான் 1000 பேரினாலும் அருளியர் கடவுளாடினான். நீ இனிது இருத்தி பாருங்க, நீ இவன் நிறுத்தி நீங்க இங்க இனிது இருத்தின்னு இனிது இருத்தி இன்னொரு இடத்துல ஒரு ஞாபகம் இருக்கா, யாரும் மறந்து பத்தி எனக்கு கும்பகர்ணனா இருக்கலாம், யாரோ ஒருத்தர் போருக்கு செய்யல, விபீஷணனா இருக்கலாம், போருக்கு போகும்போது ஏதோ ராமனை பத்தி உயர்வா சொல்ல, நீ இங்கேயே சௌக்கியமா இரு, நான் போய் போர் பண்ணிட்டு வரேன் ராவணன் வந்து மாரிசன் சொல்லுவானோ, இது மாரிசன் இல்ல இல்ல ராவணன் வந்து மணிகண்டன் சொல்லுவானோ, யாரோ கேலியா சொல்லுவான், அது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நான் விபீஷணன் தான் நினைக்கிறேன். அதாவது அந்த அது சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்து இளைஞன் அதை பண்ண ஆரம்பிக்கும். அதாவது நான் என்ன நீ போருக்கு நினைக்கிறியா, நீங்க அந்த மாதிரி நீ இனிது இருப்பி, நீ இங்கே இனிதுங்கிற வார்த்தை தான் இங்க வந்து ரொம்ப கேலியா இருக்கு. இவன் எடுத்துக்கிட்டா அந்த கேலி பொருள் வரல. நம்பர் 2, ஒரு மந்திரி வந்து விபீஷணனை கேலி செய்வான்னு எடுத்துக்காம இவன்கிற வார்த்தையை அந்த இடத்துல போட்டுக்கலாம். நம்ம இப்படி எடுத்துக்கிறோம். யான் போய் நெடியவருக்கு உரைப்பேன், நான் போய் ராமன் கிட்ட விஷயத்த சொல்றேன் அப்படின்னு போயினன் அனலன் போய்
புண்ணியன் புலன்கொள் பாதம் மேயினன். புண்ணியனாகிய ராமனுடைய அழகான பாதத்திலே போய் சேர்ந்தான். சேர்ந்து வணங்கி உற்ற நினையலாம் இயம்பி நின்றான். நடந்த எல்லா விஷயங்களையும் சொன்னான். 1000 பெயரினாலும் அருந்துயர் கடலுள் ஆழ்ந்தான். 1000 பெயர்களை 1000 நாமங்களை உடைய ராமன் துயர்கடலில் வீழ்ந்தான். உரைத்திலன் ஒன்றும் தன்னை உணர்ந்திலன் உயிருமோட கரைத்திலன் கண்ணினீரை கண்ணிலன் இனியாகும் கண்ணால் அரைத்திலகனும் மெல்லாம் அங்கையார் பொங்கி பொங்கி இறைத்திலுடன் உலகென்றெண்ணி இருந்தன் விம்மி ஏங்கி. இப்போ ராமனுடைய துயரம். உரைத்திலன் ஒன்று, ராமன் எதையும் சொல்ல முடியல. தன்னை உணர்ந்திலன், என்ன தன்னைத்தானே சுயநினைவே போயிடுச்சு. இந்த வார்த்தையை கேட்டவுடனே இலக்குவனுக்கு அடிபட்டது. இது அவர் அண்ணாடிக்கடி சொல்லுவாரு, இலக்குவனுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா ராமன் அப்படி துடிச்சுப்பான். முன்ன ஒரு அயோமகி தூக்கிட்டு போகும்போதும் இந்த மாதிரி ஒரு புலம்பல் இது வரும். உயிரும் ஓட கரைத்தலர் அப்படின்னா உயிர் உயிரும் ஓட அப்படின்னா என்ன? கரைத்திலன் கண்ணின் நீர். உயிரும் ஓட உயிர் நீங்கி விட்டதை போல கரைத்திலன் கண்ணின் நீர். கண்ணிலே நீர் வடிகிறது. கண்டிலன் யாதும் கண்ணா, கண்கள்ல முன்னாடி என்ன நிக்குதுன்னு தெரியல, என்ன நடக்குதுன்னு ஒண்ணும் தெரியல. அரைத்திலன் உலகம் எல்லாம் அங்கையால் பொங்கி பொங்கி இறைத்திலன் உடன் என்று எண்ணி இருந்தான். என்ன பண்றான்? கோபத்தினாலே உலகங்களை எல்லாம் இவன் அழிக்கவில்லை. அதைத்தான் செஞ்சிருக்கணும். இலக்குவனுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு நினைச்சா உடனே இமீடியட்டா உலகத்தை அழிச்சிருக்கும். அழிக்கக்கூடிய அந்த அளவுக்கு கோபம் வரும். ஆனா அதை செய்யல. ஏன்னா அவனுக்கு செய்வதறியாது நிற்கிறான். பொங்கி பொங்கி இறைத்திலன் அப்படின்னா அவன் வாய்விட்டு கதறவில்லை. எண்ணி இருந்தனன் விம்மி ஏங்கி கொண்டு அங்கே நின்றான். உலன் என்று என்ன இருந்தனன் இருக்கிறான், என்ன இறக்கல அப்படிங்கறதுனால ஓகே, ஆமா கரெக்ட். அந்த வார்த்தையை மட்டும் நான் விட்டேன். உலன் என்று எண்ணி உயிரோடு இருக்கிறான். என்னாலும் இலக்குவன் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் அவனுக்கு ஆறுதல் தருகிறது அப்படின்னு நினைக்கலாம். விம்மினன் வெதும்பி வெய்துற்று ஏங்கினன் இருந்த வீரன் இம்முறை இருந்து செய்வது யாவதில் என்று எண்ணி பொம்மன விம்மலோடும் பொருட்கன விசையின் போனான். முறை துறந்து வென்ற செங்கல மருங்கில் சேர்ந்தான். ஒரே ஒரு பாட்டு தான் புலம்பல். அடுத்த பாட்டுல போருக்கு ரெடியாக. ஏன்னா போர்க்களத்துல அதிக புலம்பல்களுக்கு இடம் இல்லை. ஆக்ஷன் ஆரம்பிக்கும். விம்மினன் வெதும்பி வெய்துற்று ஏங்கினன் இருந்த வீரன் இம்முறை இருந்து செய்வது யாவதும். விம்மி வருந்திய ராமன் இங்க இருந்து இனிமே செய்ய போறது எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பொம்மனை எழுந்து நொய்தில் பொறுக்கன விசையின் போனான். டக்குன்னு எழுந்து போர்க்களத்துக்குள்ள நுழைந்து விட்டான். தென்முறை துறந்து வென்ற செங்கலம் மருங்கில் சேர்ந்தான். தென்முறை துறந்து வென்ற, தெம்னா தெப்பர், பகைவன் முறை துறந்து வென்ற, தப்பான வழியிலே போர் செய்து ஜெயித்த செங்கலம் மருங்கிச்சு. அந்த போர்க்களத்துக்கு வர பகைவன் தப்பான வழியிலே ஜெயித்த அந்த போர்க்களத்துக்குள்ளே குருதி பயன்படுத்துறதா அப்படியே வச்சுக்கலாம். செம்மையான களம்னு சொல்லலாம். போருக்கு ஏற்ற களம் அப்படிங்கிற அர்த்தம். எழுந்து எழும் காலமேகம் எரிகடல் அணைய மற்றும் ஒளிந்தன நீலவண்ணம் உள்ளன எல்லாம் ஒக்க பிழிந்து அது காலமாக காளிமை பிளம்பு போத ஒளிந்தது போன்றதன்றே பொங்கு இரு கங்குர் போர்வை. முந்தின பாட்டுல தெம்முறைங்கிற வார்த்தைக்கு ஒரு இலக்கண குறிப்பு கொடுத்துருக்காங்க பாருங்க. தெவு பிளஸ் முறை. தெவுனா எதிரி, முறை தவறி, அது தவறு. அந்த தெவ்வும் முறையும் சேரும்போது இலக்கணப்படி தென்முறைன்னு அது புணர்வு. பழுதென்னும் மந்திரின் பக்கத்தில் தெவ்வர் 70 ஓடி வரும். இழுந்து எழும் காலமேகம் எரிகடல் அணைய மற்றும் ஒளிந்தன நீலவண்ணம் உள்ளன எல்லாம் ஒக்க பிடிந்தது காலமாக காளிமை பிழம்பு மோத பொழிந்தது போன்றதன்றே பொங்கலில் கங்குள் போவே. அப்போ அங்க இருந்து அந்த இருளுடைய வர்ணனை. இருட்டினால் வந்த இருள், நாகாஸ்திரத்தினால வந்த இருள் எடுத்துக்கலாம். இழிந்து எழும் காலமேகம் எரிகடல் அணைய அப்படின்னா கடலிலே இறங்கி தண்ணீரை குடித்து கருப்பாகிற அந்த மேகங்களை போல, மற்றும் ஒளிந்தன நீலவண்ணம் உள்ளன எல்லாம் ஒக்க அப்படின்னா நீல நிறமுடைய கருப்பு நிறம். நீலம்ங்கிறது கருப்பு. இந்த இடத்துல கருப்பு நிறமுடைய எல்லா பொருள்களையும் ஒன்றாக சேர்த்தால் எப்படி இருக்குமோ அதே போல பிடிந்தது காலமாக காளிமை பிழம்பு மோத.
சரி போதனா கரெக்ட். அடுத்து வந்து அந்த அடுத்து என்ன, காளிமம்னா இது கருப்பு. பிழிந்தது காலமாக அப்படின்னா என்ன, நீல நிறமுடைய எல்லா பொருள்களையும் ஒன்றாக சேர்ந்து பிழிந்தா எப்படி இருக்குமோ அது போல இந்த இருண்ட காலம் அப்படி பொழிந்ததை போல பொங்கு இருள் கருங்குள் போர்வை, அந்த இடத்தை போர்த்தி இருந்த அந்த இருள் போர்வை அவ்வளவு அந்த அளவுக்கு இருட்டாக இருந்தது. நீலவண்ணம் உள்ளடவெல்லாம் ஒக்க புரிந்தது, ஒன்றாக சேர்த்து. ஆறிருள் அன்னதாக ஆயிர நாமத்து அண்ணல் சீரிய அனல் தெய்வ படைகளம் தெரிந்து வாங்கி பாரிய விடுத்தலோடு பகையிருள் இருந்து பார சூரியன் உச்சி உற்றாலொத்தது அவ்வுலகின் சூழல். ஆளுமை பிழம்பு ஒலி பிழம்பு தான் கேட்பட்டிருக்கோம். இருள் பிழம்பு கம்பராமாயணத்திலே வந்திருக்கு இன்னொரு பாட்டுல. எனக்கு எந்த பாட்டுன்னு டக்குன்னு ஞாபகம் இல்லை. இருள் பிழம்புங்கிற வார்த்தை இருக்கு. கம்பன் இன்வென்ட் பண்ணதான் தெரியாது, ஆனா இருக்கு. கம்பராமாயணத்திலே இருக்கு இருள் பிழம்பு. அதுக்கப்புறம் நிறைய பேர் பயன்படுத்துறாங்க இருள் பிழம்பு. இப்பெல்லாம் நிறைய பயன்படுத்துறாங்க. ஃபர்ஸ்ட் எங்க வந்தது பட் நீங்க சொல்றது கரெக்ட். பிழம்பு வந்து ஒளிக்கு தான் பயன்படுத்தும். ஆறிருள் அன்னதாக அப்படிப்பட்ட அங்க இருள் அங்கே இருக்க ஆயிர நாம தன்னல் 1000 பெயர்களை உடைய ராமன் சீரிய அனலை தெய்வ படைக்கலம் தெரிந்து வாங்கி. இப்ப இந்த இருட்டை ஓட்டணும் முதல்ல, அதுக்கப்புறம் தான் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க முடியும். அதனால சீரிய அனலி தெய்வம் அக்னியாஸ்திரத்தை எடுக்கிறார். அனலி அப்படின்னா அனல், அதுல இருந்து வந்த வார்த்தை. அனலி அப்படின்னா நெருப்பினுடைய அந்த தெய்வப்படை, அந்த அஸ்திரத்தை, அக்னி அஸ்திரத்தை தெரிந்து வாங்கி தேர்ந்தெடுத்து எடுத்து பாரிய விடுத்தலோடும் எல்லாரும் பார்க்கும்படி அவர் விட பகையிருள் இரிந்து பார சூரியன் உச்சியுற்றாலொத்தது அவ்வுலகின் சூழல். அடுத்த கணம் பகையாகிய இருள் அழிந்து போகும்படி சூரியன் வானத்தின் உச்சிக்கு ஏறிய போது எந்த அளவுக்கு வெளிச்சம் இருக்குமோ அந்த அளவுக்கு அந்த இடத்துல வெளிச்சம் வரப்பட்டது. சூழலே மாறி போச்சு. இந்த இடத்துல உலகுங்கிறது அந்த இடம். படையுறு பிணத்தின் பொம்மல் பருப்பதம் துவன்றி பல்வேறு இடையூறு குருதி வெள்ளத்து எரிகடல் எழுநீர் பொங்கி உடை உருதலை கை அண்ணல் உயிரெல்லாம் ஒருங்க உண்ணும் கடையுறு காலத்து ஆளி உலகன்ன களத்தை கண்டான். போன பாட்டுல பாரிய விடுத்தலோடு பார்க்கும்படி பார்க்கும்படி இது வேற பாட்டா இல்ல முன்னர் பாட்டு தான். பாரிய என்னன்றது படிங்க. அழிந்தொழிய அப்படின்னு 20 அழிந்தொழிய விடுத்தது ஒரு பாட்டு. அப்போ பகையிருள் இருந்து பாற இல்லையா? அதுக்கப்புறம் என்ன வருது? பகையிருள் விடுத்ததோடு பகையிருள் இருந்து பாற, அதுவும் இருக்கு. ஆனா நீங்க சொல்ற பாரியங்கிறது சரியா இருக்கும்னு தோணுது. ஆமா, பாரிய அதான் சொல்றேன். பாரிய விடுத்தலோடு அப்படின்னா பார்க்க விடுத்தான், அங்க வந்து பார்க்க இருளை அழித்தான் வருது. அழிந்தொழிய விடுத்தது பாரியருக்கு அழிந்தொழிய அப்படின்னு. பாரியக்கு மீனிங் அறிந்தொழிய அப்படின்னு எடுத்துட்டு இல்லையே. பாரியக்கு வந்து இப்படி ஒரு அர்த்தம் இருக்கா? இவர் போட்டுருப்பாரு இல்ல, இவர் போடல. பாரியக்கு அப்படி ஒரு அர்த்தம் இருக்கா? இவர் போடல, தெரியல. பாரியங்கிறது பால் என்ற செய்ய அப்படிங்கிற புரியல. இல்ல அதாவது செய்து அப்படிங்கறத வந்து செய்ய அப்படின்னு சொல்லலாம், செய்யா அப்படின்னு சொல்லலாம், அந்த மாதிரி. சோ அப்ப செய்யங்கிறபடி வருதுன்னா பாரியேன்னு வரும். அப்படின்னா பார்த்தான்னு அர்த்தம். செய்யான்னா பாரான்னு வரும். படையுறு பிணத்தின் பம்மல். படைனா அம்பு, இது ஆயுதம். இந்த இடத்துல அம்பு. ஆயுதம் உடம்பில் தைத்து இருக்கிற பிணத்தின் பம்மல், பிணமலைகள், பிணங்கள் குவியலாக, பம்மல்னா குவியலாக பருப்பதம் துவன்றி பல்வேறு இடையூறு குருதி வெள்ளத்து எரிகடல் எழுநீர் தும்பி. அதாவது இந்த கிடைக்கிற பிணங்கள் எல்லாம் மலைகளை போலவும் அதுல இருந்து பொழிகிற இந்த ரத்த வெள்ளம் வந்து கடலை போலவும் இருக்க எழுநீர் தும்பி. அந்த தும்பிக்கு பதில் என்ன வார்த்தை இருக்க? பொங்கி. உடையுறு தலைக்கை அண்ணல் உயிரெல்லாம் ஒருங்கி. அப்படின்னா தும்பி உடையுறு தலைக்கை அண்ணல், கையில வந்து தலையோட்டை ஏந்திய. தும்பி உடையுறு அப்படின்னா யானை. தும்பின்னா யானை. யானையுடைய உடையை உரித்து போர்த்தி இருக்கிற சிவபெருமான். தலைக்கை அண்ணல், கையில வந்து இந்த மண்டை ஓட்டை வந்து
பிச்சை பாத்திரமாக ஏந்திய அண்ணன் சிவன். உயிரெல்லாம் ஒருங்கி உண்ணும் கடையுறு காலத்து ஆழி உலக அன்ன களத்தை கண்டான். யுகாந்தர காலத்துல வந்து சிவன் வந்து தோன்றுகிற அந்த களம் எப்படி இருக்குமோ அதை போல இந்த களம் இருக்கிறது. இங்க வந்து எழுநீர் பொங்கிங்கிறது வந்து இந்த கங்கை நீர் பொழியது போல எடுக்கிறாங்க. ஆமா, கரெக்ட். பிறப்பெரும் குன்றனோடு குருதி நீர் பெருக்கினோடும் நினைப்பெரும் சோற்றினோடும் சேற்றினோடும் படைகளை நெருக்கினோடும் மனப்பெருங்களத்தில் மோடி மங்கள வாழ்க்கை வைப்பில் கணத்திலும் பாதி போதில் தம்பியை சென்று கண்டான். மோடிக்கு என்ன பொருள்? மோடி எல்லாம் வராது. மோடியோட மங்கள வாழ்க்கைலாம் வருது. பிணம்பெரும் குன்று, பிணங்கள் நிறைந்திருக்கிற அந்த குன்றுகள், பிணங்கள் குன்று போல நிறைந்திருக்க, குருதி நீர் பெயர அவற்றின் நடுவே ரத்த வெள்ளம் ஓடிக்கொண்டிருக்க, இல்ல அங்க மோடிதான். மோடினா இல்ல, பிணத்தின் இருக்கேன், பிணத்தின் அல்லது பிணத்தில் இருக்கு. அப்ப மோடிக்கு வந்து முந்தின வார்த்தை இம்முன்னு முடிஞ்சா இம் மோடின்னு பிரிக்கலாம். இப்ப முடியாது, அது வந்து துர்கை மோடி. பேரும் நினப்பெரும் சேற்றினோடும், முதல்ல பிணங்கள் மலையாக இருக்கின்றன, அதற்கு நடுவில் வந்து ரத்த வெள்ளம் ஓடிக்கொண்டிருக்கிறது. எங்க கால வச்சாலும் சேரு, என்ன சேருன்னா உடல் பாகங்கள் சேராக கிடக்க, படைக்கல நெருக்கு அங்கே ஆயுதங்கள் கிடக்க, அவற்றின் நடுவே மணப்பெருங்களத்தின் இவையெல்லாம் நாற்றமடிக்கிற அந்த களத்தின் மோடி மங்கள வாழ்க்கை வைப்பின் அப்படின்னா துர்கை மங்களகரமாக வாழ்கிற இடமாகிய போர்க்களம், துர்கை நடனமாடுகிற போர்க்களம் அப்படிங்கிற மாதிரி துர்கை வசிக்கிற இடம். மோடி நடனமாடுற போர்க்களம். அந்த இடத்தை அந்த கணத்தினும் பாதிப்பு. அந்த போர்க்களத்திலே ஒரு கணத்தில் பாதி, அரை கணத்திலே வந்து போய் தம்பியை சென்று கண்டான். தம்பியை பார்க்கலாம். பார்த்து அடுத்த 5 பாடல்கள் வந்து ராமனுடைய குலம். ஐயவன் நாக்கை தன்மேல் எழுந்து மார்பு அழுந்த புற்றி உயிரன் என்ன ஆவி உயிர்த்து உருகுகின்றான். பெய்யிரு தாரைகள் மேல் பெருந்துள்ளி பிறங்க வானை வெய்யவன் தன்னை சேர்ந்த நிற மேகமாட்டான். ஐயவன் நாக்கை தன்மேல் விழுந்து, நாக்கைனாலும் உலகம், இலக்குவனுடைய உடல் மேலே விழுந்து மார்பு அழுந்த புள்ளி அவனுடைய மார்பிலே தன்னுடைய மார்பு அழுந்துமாறு கட்டி கொண்டு உயலன் என்ன ஆவி உயிர்த்து உருகுகின்றான். இனிமேல் அவன் பிழைக்க மாட்டான். உயலன் அப்படின்னா அங்க வந்து உயிரோடு இருக்கிறான்னு நினைச்சு தேறினா, இப்போ உடல் முழுக்க அம்புகள் தைத்து அவன் கிடக்கிற காட்சியை பார்த்தோன்னே இனிமேல் அவன் பிழைக்க மாட்டான்னு நினைச்சு ஆவி உயிர்த்து உருகுகின்றான். பெருமூச்சோட மனம் உருகுகின்றான். இரு தாரை கண்ணன், இரு கண்களிலும் தாரை தாரையாக நீர் ஓடுகிற கண்ணோடு பெருந்துளி பிறங்க வானின் வெய்யவன் தன்னை சேர்ந்த நீல் நிற மேகம் ஒத்தான். அப்படின்னா வானத்திலே வந்து சூரியன் வானத்திலே சூரியன் இருக்க, அந்த சூரியன் மேலே ஒரு நீல நிற மேகம் போய் அப்படி படரும் போது சூரியன் வந்து இலக்குவன், அவன் மேலே வந்து படர்கிற மேகம் வந்து ராம். அப்படி அவன் ஆனான். தாரை கண்ணன் வந்து மேகத்துக்கு, மேகம் வந்து மழை பொழியும் இல்லையா, அது போல இவன் வந்து மேகம் போல இருக்கான், மழை போல அவனுடைய கண்கள் வந்து தண்ணீர் வடிந்து கொண்டிருக்கிறது. சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு வார்த்தை ஐ, அவன், ஐக்கு என்ன அர்த்தம்? ஐயன் தான், ஐயவன். இது ஐ பிளஸ் அவனை தனியா பிரிச்சிருக்காங்க. அதான் சொல்றேன். ஐயன் அப்படிங்கறத ஐயவன்ங்கிறது அது ஒரு விதமான வெளிப்பாடு. ஐயன் அவன் அப்படிங்கிற மாதிரி. ஐ அவன், தலைவன் அவன் அப்படிங்கிற அர்த்தமும் எடுத்துக்கலாம். ஐயன் அப்படிங்கறத ஐயவன் அப்படின்னு போடுறாங்க. மன்னன் வந்து மன்னவன் சொல்றாங்க, மன்னன் அவர் அப்படின்னு பிரிக்கிறோம்ல, அதே இதுதான். படிங்க. உழைக்கும் வெய்து உயிர்க்கும் ஆவி உருகும் போய் உணர்வு சோறும் இழைக்குவது அறிதல் தேற்றான். இலக்குவா என்று அழைக்கும் தன் கையை வாயின் மூக்கின் வைத்து அயர்க்கும். ஐயா விழுத்தியோ என்னும் மெய்யே விருதையும் பிறந்தானா. அது பாருங்க, மெய்யே பிறந்தேயும் பிறந்திலாதான். உண்மையாக இந்த உலகத்துல பிறந்தும் பிறப்பு இல்லாதவன் திருமாலுக்கு இது மெய்யே பிறந்தேயும் பிறந்திலாதான். அப்படிப்பட்ட அந்த ராமன் என்னெல்லாம் சொல்லி புலம்புறான்னா, உழைக்கும்னா வருத்தப்படுவான், வெய்து உயிர்க்கும்,
பெருமூச்சு விடுகிறான். ஆவி உருகும், போய் உணர்வு சோறும், உணர்வு இழக்கிறான். அப்பப்போ இழைக்குவது அறிதல் தேற்றான், என்ன செய்யறதுன்னு தெரியல. இலக்குவா இலக்குவா என்று உழைக்கும். உழைக்குமா இல்ல அழைக்கும் தான் அழைக்கும் தான். ஏன்னா உழைக்கும் முந்தின இதிலேயே பயன்படுத்திட்டாரு. அப்படி அழைக்கும், தன் கையை வாயின் மூக்கின் வைத்து அயர்க்கும். அவனுடைய மூக்கில் வச்சு பார்க்கலாம், வாயில் வச்சு பார்க்கலாம், மூச்சு வருதான்னு அப்படி பார்த்து மனம் சோர்கிறான். ஐயா பிழைத்தியோ, இன்னும் நீ வந்து பிழைப்பாயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். தாமரை கையால் தலை தைவரும் குரங்கை தட்டும் தூமலர் கண்ணை நோக்கும் மார்பிடை துடிப்பு உண்டு என்னா ஏமுறும் விசும்பை நோக்கும் எடுக்கும் தன் மார்பின் நேற்றும் பூமியில் வளர்த்தும் கல்வன் போய் அகன்றானோ என்னும். தாமரை கையால் தாளை தைவரும், கையால வந்து அப்படி காலை தடவி கொடுக்குறான். இல்ல நான் வந்து கொஞ்சம் வேகமா பண்ணிட்டேன். தாமரை கையால் தாளை தைவரும், தைவரும்னா தடவும்னு அர்த்தம். இந்த மாதிரி வேகமா பண்ணக்கூடாது. குரங்கை தட்டும், தொடையில அடிச்சு பார்க்கலாம், பிரச்சனை மாட்டானா அப்படின்னு. தூமலர் கண்ணை நோக்கும், கண்ணை வந்து இப்படி இது பண்ணி பார்க்கறான். அந்த தூய்மையான மலர் போன்ற அந்த கண்களை வந்து இது பண்ணி பார்க்கறான். கண்ணுல வந்து இது இருக்கா, உயிர் இருக்கா, மார்பிடை துடிப்பு உண்டா, என்னும் மார்பில காதை வச்சு துடிப்பு இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். ஏன் ஒரு விசும்பை நோக்கும், துடிப்பு உண்டு என்ன ஏமரும், மனம் உடம்பு துடிப்பு இருக்கு, இவன் பிழைச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்வான். விசும்பை நோக்கும், மானத்தை பார்த்து எடுக்கும் தன் மார்பின் நெற்றும், அவனை தூக்கி தன்னுடைய மார்பிலை வந்து இது பண்ணி கொள்கிறான், தன்னுடைய மார்பிலை சாத்தி கொள்கிறான். அப்புறம் பூமியில் வளர்த்தும், திரும்ப தரையில வந்து கிடத்தி விட்டு கல்வன் போய் அகன்றானோ, அந்த திருட்டு பையன் போயிட்டானா அப்படின்னு மேல கோபம் வருது. விதினை நோக்கும் பாச வித்தினை நோக்கும் மான தவறை நோக்கும் பாறை எழுதுவேன் வேரோடு என்னும் மருளவாய் கரிக்கும் கற்றோர் சுதினை நோக்கும் தன்போது புகழை நோக்கும் தோழான். இது படிக்கும்போது என்ன பாட்டு ஞாபகத்துக்கு இருக்கு உங்களுக்கு? இந்த கடல் அரசன் வந்து கோவப்பட்டு இது பண்ணார் இல்லையா, அம்பு இல்லையா, அப்போ வர இந்த மாதிரி ஒரு பாட்டு இல்ல, இந்த கோவம் அவருக்கு வர்ற, இப்ப அந்த உலகத்தையே அழிச்சுன்னு வேணும் வர அந்த கோவம் அப்போ. இப்போ வில்லினை நோக்கும், இப்போ வந்து தன்னுடைய வில்லை பார்க்கிறான். பாச விசிப்பினை நோக்கும், அவன் இலக்கவனுடைய உடலை கட்டப்பட்டிருக்கிற அந்த விசிப்புனா விசித்து கட்டுதல்னு சொல்லுவாங்க, இறுக்கி கட்டுதல், அந்த அந்த பாசத்துடைய கட்டை பார்க்கிறான். வியா அல்லினை நோக்கும், இன்னும் விடியாத இரவை, அல்லுன்னா இரவு, அல்லும் பகலும் சொல்றோம்ல, இரவும் பகலும், அந்த இரவை பார்க்கும். வான தமரரை நோக்கும், மேல நின்று கேலரியில இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற அந்த அமரர்களை பார்க்கிறான். பாறை கல்லுவன் வேரோடு என்னும், இந்த உலகத்தை பிடிக்கி எடுத்துடுறாங்க. கல்லுதல்னா இது பண்ணி தோண்டி எடுத்தான். இந்த படத்துல வந்து காவிய தலைவர்ல ஒரு பாட்டுல வந்து கல்லி அப்படின்னு, எடுப்பேன் கல்லின்னு ஒரு வார்த்தை வாலி எழுதியிருப்பாரு. அது வந்து எல்லாரும் கள்ளி அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருப்பாங்க. அவர் வந்து வசந்தபாலன் அவரோட ஃபேஸ்புக் பேஜ்ல லிரிக்ஸ் போட்ட போது தான் அது கல்லி அப்படின்னு, அதுக்கு கல்லின்னா அந்த நாடக பாட்டு. சோ கல்லுதல் அப்படின்னா பிளந்து தோண்டி கல்விக்கே வந்து அதனாலதான் அப்படி ஒரு பேர் கிழங்குக்கு கல்லுதல்னு சொல்லுவாங்க, தோண்டி எடுக்க. கிழங்கை சுத்தி இருக்கிற அந்த மண்ணை அப்படி எடுத்து அதுல இருந்து அந்த கிழங்கு எடுக்கிற மாதிரி கல்வியும் அப்படித்தானே, இதெல்லாம் அறியாமையெல்லாம் நீக்கிவிட்டு அறிவை தோண்டி எடுக்கிறது. அந்த இதனாலதான் அதுக்கு அந்த பேர் வந்து சொல்லுவாங்க. கல்லுவன் வேரோடு என்னும் பவளவாய் கரிக்கும், பவளம் போன்ற தன்னுடைய வாய்களை கடித்துக் கொள்கிறான், வாயை கடித்துக் கொள்கிறான். கற்றோர் சொல்லினை நோக்கும், தன்போல் புகழினை நோக்கும் தோழம். கற்றறிந்த பெரியவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கிறத சிந்திச்சு பார்க்கலாம். இந்த மாதிரி சூழ்நிலையில என்ன செய்யணும் அப்படின்னு பெரியவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்கிறான். தன்போல் புகழினை நோக்கும் தோழம், தன்னுடைய தன்னை போல் தன்னுடைய புகழ் எப்படிப்பட்டதோ அதற்கு ஏற்ப நடந்து கொள்ள விரும்புகிற ராமன் தன்னுடைய தோளை நோக்கும், இதையெல்லாம் நோக்கும் அப்படின்னு எடுத்துக்கிறது. தன் போல் புகழினை நோக்கும் அப்படின்னா தன்னை போன்ற தான் இதுவரைக்கும் எப்படி நடந்துட்டு இருக்கானோ நேர்மையா, அவன் வந்து நேர்மை இல்லாம போர் செஞ்சான்றதுக்காக இவன் போய் நேர்மை இல்லாத வழியில அவனை அழிக்க போவதில்லை அப்படிங்கிற அர்த்தம். வீரரை எல்லாம் நோக்கும், விதியினை பார்க்கும், வீர பார வெஞ்சியதை நோக்கும், மகிழியை நோக்கும், பாரு யார் இது பட்டா என் மீது எழுதிவந்த வண்ணம் இன்னும் நேரிது பெரிது என்று ஓதும் ரவியின் நிமிர் நின்றான். வீரரை எல்லாம் பார்க்கும், களத்தில் விழுந்து கிடைக்கிற ஆணவ வீரர்களை எல்லாம் பார்க்கிறான். விதியினை பார்க்கும்,
பார வெஞ்சிலையை பார்க்கும். வீரம் நிறைந்த அந்த பெரிய சிலையை பார்க்கிறான். பகழியை பார்க்கும். அம்பராத்துணையில இருக்கிற அந்த அம்புகளை பார்க்கிறான். பாரில் யார் இது பட்டார் என்போல் இடிவந்த வண்ணமே. இந்த பூமியில என்னை விட இப்படிப்பட்ட ஒரு துன்பத்தை வேறு யார் அடைந்திருக்கிறார்? எனக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி. என்ன போல இந்த துன்பத்தை யார் பட்டிருப்பார்கள்? வில்லு இருக்கு, அம்பு இருக்கு, வீரம் இருக்கு, ஒன்றும் செய்ய முடியலையே, என் தம்பியும் கூட இருந்த வீரர்கள் எல்லாம் அடிபட்டுலாம் கிடக்குறாங்க அப்படின்னு நினைத்து கொண்டு நேரிது பெரிது என்று ஓதும். இது ரொம்ப தாங்க முடியாத பெரிய துன்பம் தான் அப்படின்னு சொல்லி அளவையின் நிமிரன் என்றான் அப்படின்னு சொல்லி, அளவையின் நிமிரன் என்றான்னா பிரமாணங்களை எல்லாம் கடந்து நிற்பவனாகிய ராமன். எடுத்த போர் இலங்கை வேந்தன் மைந்தனோடு அடையவோவுக்கு அடுத்ததன் வெள்ளை வெள்ளை அழைத்திலை அரவின் வாசம் தொடுத்தலை தலையினோடும் துணித்துயிர் குடிக்க என்னை கெடுத்தனை வீடனா நீ என்னடன் கேடலாதா. கேடில்லாதவனாகிய ராமன் என்னை கெடுத்தான்னு விபீஷணனை பார்த்து சொல்கிறான், கெடுத்தனை வீடனா நீ என்றாலும் கேடில்லா. அது எப்படி இருக்க முடியும்? நான் கேடில்லாதவன் என்பதை தானே உணரவில்லை. அதான் சொல்றான். இதுல கேடி வந்திருக்கும். கேடி ஆக்சுவலி நோன் சம்திங். ஆமா, கேடிங்கிறது ஒரு இங்கிலீஷ் சுருக்கொச்சம். கேடி போலீஸோட ரிப்போர்ட்ஸ்ல ஒருத்தரை பத்தி எழுதும்போது இவன் டெக்காய்டா இருக்கலாம், இவன் ஊரறிஞ்ச திருடம்ங்கிற அர்த்தம். அது கேடி அப்படின்னா நோன் டெக்காய்டுங்கிற மாதிரி. டிக்கு என்ன வார்த்தைன்னு தெரியல. இன்ஃபேக்ட் இட் இஸ் டிபேட்டபிள். மெனி பீப்புள் அந்த டிக்கு பல வார்த்தைகள் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் கே நோன் தான், கேடி அப்படின்னு எழுதுவாங்க ஒருத்தரை பத்தி. ஒருத்தர் பேர் போட்டு அதுக்கு பக்கத்துல கேடின்னா இவன் தப்பு செய்வான்னு ஊருக்கு தெரியும், தெரிஞ்ச ஆளுன்னு அர்த்தம். அதுதான் இப்ப நம்ம கேடின்னு சாதாரணமா பயன்படுத்துறோம். இல்ல கேடினா இப்போ அதான் இப்பதான் மோடி பத்தி பேசி முடிச்சோம். ஓகே, இப்போ அந்த கேடில்லாத ராமன் வீடனனை பார்த்து கோபமாக பேசுகிறான். என்ன பேசுகிறான்னா, எடுத்த போர் இலங்கை வேந்தன் மைந்தனோடு இளைய கோவுக்கு அடுத்ததென்று என்னை வல்லை அழைக்கிறேன். இலக்குவனுக்கும் இலங்கை அரசனாகிய ராவணனுடைய மகனாகிய இந்திரஜித்துக்கும் பெரும் போர் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த போர் ரொம்ப கைமீறி போய்கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி நீ என்னை கூப்பிடல, என்னை அழைக்கல. என்கிட்ட சொல்லியிருக்கலாம் நீ விஷயத்த. நீ எதுவும் சொல்லல, நீ போர் செய்யாம சும்மா தான் நின்றுட்டு இருந்த. என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. அரவின் பாசம் தொடுத்ததை தலையினோடும் துணிந்து உயிர் துடைக்க என்னை அழைக்கல. அப்படி கூட்டி இந்த நாகபாசத்தை விட்டு அவனுடைய தலையை நான் துண்டித்து வீழ்த்தியிருப்பேன், நீ அழைத்திருந்தா. இப்படி போர் நடந்துட்டு இருக்கு, அவன் நாகபாசம் போட்டுறக்கூடும், இப்படி நடந்துடக்கூடும்னு சொல்லி என்னை நீ அழைக்கலை. அப்படி அழைக்காததன் மூலமாக என்னை கெடுத்தனை வேடலாம், என்னுடைய நிலைமையை நீ மோசமாக்கி விட்டாய் வேடலாம் அப்படின்னு சொல்லி கோவப்படுகிறேன். இந்த மாதிரி பாடல்கள் இருக்கிறதுனால அசிகமணி இதெல்லாம் இறைச்சல் சொல்லுவாரு. ராமன் வீடனை ஒருபோதும் நொந்து விட மாட்டான். ராமர் எவ்வளவு பெரிய ஆளு. ராமரை பத்தி சொல்லும்போது கம்பர் ஆரம்பத்துல இருந்து அவன் எப்படி இப்படி 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 சொல்லிட்டு இருப்பாரு. இந்த ஒரு பாடத்துல வரும்போதுதான் அசிகமணி இது இடைச்செயல். கண்டிப்பா இது ஒரு இடைச்செயல் பாடலாக தான் தெரியுது. ராமன் வீடனை கண்டிப்பா வந்துருக்க மாட்டான். கம்பருடைய வர்ணனை ஆரம்பமான வர்ணனை எல்லாம் வரும்பொழுது வீடனை நொந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ராமர் ஒன்றும் பேரே அவ்வூரை அருள கேட்டான் அழுகின்ற அரக்கன் தம்பி இவ்வழி அருள் அவன் வந்து ஏற்பது அறிந்திலம் இருந்த போதும் எவ்வழி அவனே தோற்கும் என்பது விரும்பி நின்றேன். தெய்வன் பாசம் செய்த செயல் இந்த மாயச் செய்கை. இப்ப வீணன் நடந்ததையெல்லாம் சொல்றான். அடுத்த 6 பாட்டு. அவ்வூரை அருள கேட்டான். அப்படி ராமன் சொன்னதை கேட்ட வீடனன் யாருன்னா அழிகின்ற அரக்கன் தம்பி, அழிந்து கொண்டிருக்கிற அரக்கனாகிய ராவணனுடைய தம்பி வீடனன் அதை கேட்டான். இவ்வழி அவன் ஏற்பது அறிந்திலாம். இங்க அழுகின்ற அரக்கன் தம்பி இலக்கணப்படி ரெண்டுமே கரெக்ட். எது கரெக்ட் சொல்லலாம்? இல்ல அழுகின்ற அரக்கன் தம்பி, அழுகின்ற வீடனன் அப்படின்னு இவர் என்ன பண்ணிருக்காரு, அழுகின்ற மனம் தளர்கிறான்னு எடுத்திருக்காரு. நான் அழிந்து கொண்டிருக்கிறேன்னு நினைச்சேன். இவ்வழி அவன் ஏற்பது அறிந்திலாம் அப்படின்னா, இப்படி அந்த இந்திரஜித் போர் செய்வான் அப்படின்னு எங்களுக்கு தெரியாது. ராமன் யார் அனுப்பினாரு, யாரை கொள்றதுக்கு அனுப்பினாரு? அதிகாரியை கொள்றதுக்கு தான் இலக்கணம் அனுப்பினாரு. அடுத்த செகண்ட் இந்திரஜித் நிற்பான்னு எங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் இப்ப சொல்றாரு. இந்திரஜித் வந்த விஷயமே ராமனுக்கு தெரியாது.
ஒரு பாட்டு கூட வரும்ல, இலக்கணம் வந்து இந்திரஜித்து வந்துட்டான், இப்ப அவனை அழிச்சிட்டு மொத்தமா போய் ராமன் கிட்ட சொல்லிடலாம் நினைக்கிற மாதிரி ஒரு பாட்டு வரும். அதனாலதான் அவர் கோபப்படுறாரு முந்தின பாட்டுல. இடைச்சர்களா என்னன்னு நமக்கு தெரியாது. ஆனா அவர் கோபப்படுறதுக்கு காரணம் என்னன்னா, இந்திரஜித்து வந்ததுக்கான தெரிஞ்சிருந்தா நான் லட்சுமணனை தனியா விட்டுருக்க மாட்டேனே அப்படின்னு சொல்றாரு. நீ வந்து என்ன கூப்பிட்டுருக்கலாமே அப்படின்னு. அப்போ அவன் சொல்றான், இந்திரஜித்து உடனே வருவான்னு நாங்க எதிர்பார்க்கலாம். அதான் ஃபர்ஸ்ட் சொல்றான். இவ்வழி அவன் வந்து ஏற்பது அறிந்தலாம், எதிர்ந்த போது அப்படி அவன் வந்துவிட்ட பிறகும் வெவ்வழி அவனே தோற்கும் என்பது விரும்பி நின்று அவனை இலக்கணம் தோற்கடித்து விடுவான்னு நினைச்சுதான் நான் இங்க நின்றுட்டு இருந்தேன். தெய்வவன் பாசம் செய்த செயல் இந்த மாயச்செய்கை. இந்த மாயச்செய்கை வந்து தெய்வ பாசமாகிய அந்த நாகாஸ்திரம் செய்த செயல். இப்படி ஆகும் நான் எதிர்பார்க்கிறேன். அற்றதி ஆயன் நாக்கை தலையில தாக்கி ஆண்ட வெற்றியன் நாய வீரன் மீண்டிலன் இலங்கை வேள்நாள் பெற்றவன் எய்தும் என்னும் வெற்றியை உண்ணி விற்போதுற்றன் மைந்தன் தானை நாற்பது வெள்ளத்தோடும். இப்போ அற்ற அதிகாய நாக்கை தலையில தாக்கி, அதிகாயனுடைய உடம்பிலே தலை இல்லாதபடி ஆக்கி ஆண்ட வெற்றியன் ஆய வீரன், அப்படி செய்து வெற்றியை பெற்றான் இந்த வீரன் இலக்கணம். மீண்டிலன் அந்த வீரன் மீண்டிலன் இலங்கை மேனால் பெற்றவன், இலங்கையை முன்பு பெற்றவன், அதாவது குபேரனிடத்திலிருந்து இலங்கையை முன்பு பெற்றவனாகிய அந்த ராவணன் எய்தும் என்னும் வெற்றியை உண்ணி, அதிகாயன் இறந்த உடனே அடுத்து ராவணன் மறுபடி போர்க்களத்துக்கு வருவான்னு நினைச்சு அப்படி நின்ற போது, அப்படி எண்ணிக்கொண்டிருந்த போது, பிற்போது உற்றனன் மைந்தன் அவனுடைய மகனாகிய இந்திரஜித்து தானே 40 வெள்ளத்தோடு 40 வெள்ளம் தானே அழைத்துக் கொண்டு வந்து சேர்ந்தான். இப்ப நடந்தது சொல்றோம். இஸ் ஜஸ்ட் ரிப்போர்ட்டிங். ஈட்டினம் சேனை வெள்ளம் 20 திரட்டி மாள தூண்டினன் பகழி மாறி தலைவர்கள் தொலைந்து சோர 3 போரில் பாரில் முறைமுறை முடித்தான் பின்னர் ஆண்டவையோடும் ஏற்றான் 1000 மடங்கள் நேரான். இப்போ ஈண்டு அவன் இங்க வந்த பிறகு நம் சேனை வெள்ளம் 20 திரட்டி நம்முடைய சேனை வெள்ளம் ஆகிய 40 வெள்ளம் சேனை மாள, அவன் வந்து 40 வெள்ள சேனையோடு வந்தான். இங்க வந்து நம்ம சேனை 40 வெள்ளத்தை அழிச்சான். தூண்டினன் பகழி மாறி அம்பு மழைகளை பொழிந்து 40 வெள்ளம் இதை வந்து அழித்து விட்டான். தலைவர்கள் தொலைந்து சோர, நம்முடைய படை தலைவர்கள்லாம் யார் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க எல்லாம் அழிந்து போக அல்லது சோர்வடைந்து போக 3 போரில் பாரின் முறைமுறை முடித்தான். இந்த போரிலே அவன் முறைப்படி எல்லாரையும் வரிசையாக அழித்தான். அதன் பிறகு ஆண்டகையோடும் ஏற்றான் 1000 மடங்கள் தேரான். 1000 சிங்கங்கள் பூட்டிய தேரையுடைய அந்த இந்திரஜித்து ஆண்டகையாகிய நம்முடைய இலக்கோனுடைய போர் செய்ய ஆரம்பித்தான். விளக்க நடந்ததை சொல்றான் போல. அனுமன் மேல் நின்றாயன் 1000 தேரும் மாய கனோலம் காட்டி பின்னை 40 வெள்ளத்தானே பணியன படுவித்தன் நான் பலத்தையும் தொலைத்து பட்டான் இனியன வைரவாளி எண்ணில நடத்தி நீதான். அனுமன் மேல் நின்றாய், அதாவது அவன் சொல்றான், நான் வந்து உன்னை கூப்பிடாததுக்கு காரணம் வீவர் வின்னி, எங்களுக்கு வந்து நாங்க தோக்க போறோங்கிற ஒரு சின்ன கிளிம்ஸ் தெரிஞ்சிருந்தா கூட நான் வந்து உங்ககிட்ட கூப்பிட்டுக்கலாம். நடந்தது என்ன? இந்திரஜித்து ராவணன் வருவான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இந்திரஜித்து வந்தான், வந்து நம்ம படையை அழிச்சான். ஆனா படையை அழிச்சாலும் இலக்குவனுக்கு எதிராக நின்ற போது இந்திரஜித்து தோற்று கொண்டிருந்தான். அத சொல்றான். அனுமன் மேல் நின்ற ஐயன் இலக்குவன் 1000 தேரும் மாய அவன் கொண்டு வந்த அந்த 1000 தேர்களையும் அழித்து தனிவலம் காட்டி தன்னுடைய திறமையை, வளம்னா இங்க வந்து திறமை, தனிவலம், தன்னுடைய தனித்துவமான அந்த திறமை. தனுவலமா இங்க தனிவலம்? தனுவலம் தான் கரெக்ட் இல்லையே. தனிவலமும் இருக்கலாம். தனிவலம் தனுவலம். தனிவலம்னா தனித்தன்மையான திறமை, தனுவலம்னா வெல்திறமை. எதை வேணா தனிவலம் காட்டி பின்னை 40 வெள்ளத்தானை பனி என படுவித்து பனி என படுவித்து 40 வெள்ளம் தானையையும் சூரியன் பனியை அழிப்பதை போல அழித்து தன்னான் பலத்தையும் தொலைத்து இந்திரஜித்தையும் அடித்து பட்டான். இனி இந்திரஜித்து அழிந்து விட்டான் அப்படின்னு நினைச்சு வைரவாளி எண்ணில நிறத்தினை தான். அப்படி எல்லாரும் பாக்குறவங்க எல்லாம் இந்திரஜித்து அழிந்துட்டான் அப்படின்னு சொல்லும்படியாக வைரம் போன்ற அம்புகளை அளவில் அனுப்பிக் கொண்டே இருந்தான். சோ அவன் சொல்றான், நான் உன்னை வந்து கூப்பிடாததுக்கு காரணம் லட்சுமணன் வாஸ் வின்னி. ஏவுகண்ட பகுவாயோடும் குருதி நீர் இழிய நின்றான். தூவுண்ட தானை முற்றும் படவொரு தமியன் சோர்வான். போவுண்ட தென்னினைய புனர்க்கு மாயமென்று பாவுண்ட கீர்த்தியானும் குடத்தினான் பரிதிப்பட்டான். இப்போ ஏவுகண்ட பகுவாயோடும் குருதி நீர் இழிய நின்றான் இந்திரஜித்.
நான் அந்த அம்புகள் எங்கெல்லாம் போய் வந்து துளைத்ததோ அந்த இடங்களில் எல்லாம் குருதி கொட்டுமாறு அவன் நின்று கொண்டிருந்தான். தூவுண்ட தானை முற்றும் பட ஒரு தமியன் சோர்வான். அவனுடைய சேனை மொத்தமும் அழிந்து போக, தூவுண்டனா தூவப்பட்ட பொழியப்பட்ட அம்புகள் பொழியப்பட்ட அவனுடைய தேனை மொத்தமும் அழிந்து போக ஒரு தமியன் தனியாக நின்றான். சோர்வான், சோர்ந்து கிடந்தான். போவுண்டது எண்ணின் ஐய புணர்க்குமா மாயம் என்று பாவுண்ட கீர்த்தியானுக்கு உணர்த்தினன். நான் வந்து அவன்கிட்ட சொன்னேன், இவன் வந்து தப்பி போனான் என்றால் கண்டிப்பாக மாயம் செய்வான். புணர்க்குமா மாயம், இவன் தப்பி போனான் என்றால் போவுண்டது எண்ணின், இவன் போனான் என்றால் இந்த களத்துல இருந்து உன்னால் கொல்லப்படாமல் இவன் போயிட்டானா கண்டிப்பா இவன் மாயம் செய்வான்னு சொல்லி பாவுண்ட கீர்த்தியானுக்கு உணர்த்தினன். உலகம் முழுக்க பரவிய சிறப்பை உடைய அந்த இலக்குவனுக்கு நான் சொன்னேன். பாவுண்டான பரவிய. அப்போ பருதிப்பட்டான். சூரியன் போய்விட்டது, ராத்திரி பொழுது வந்து விட்டது. அப்ப அரக்கர்களுக்கு உரிய நேரம் வந்து விட்டது. மாயத்தால் இருண்டது பாவுதல்னா பரவுதல். மாயத்தால் இருண்டது ஆடி உலகெல்லாம் வஞ்சன் வானில் போயத்தான் உடைய வஞ்ச வரத்தினால் ஒழித்து போயில் ஆயத்தார் பாசம் வீ அயர்வித்தான் அம்பின் வெம்பும் காயத்தான் என்ன சொல்லி வணங்கினான் கழுவி கண்ணான். கழுவி கண்ணன் அப்படின்னா கண்ணுல வந்து நீர் கலங்கி நிற்க, கல்லுழுதல் அப்படின்னா கலங்க, கண் கலங்க. அப்படி கண் கலங்க நின்று நிற்கிற விபீஷணன் ராமனை வணங்கி சொல்கிறான், மாயத்தால் இருண்டது ஆழி உலகலாம். ராத்திரி வந்துருச்சு, ஆனா அந்த அரக்கனுடைய மாயத்தால தான் இன்னும் மோசமா உலகெல்லாம் இருண்டு போச்சு. நம்பர் 1. வஞ்சன் வானில் போயத்தான் உடைய வஞ்ச வரத்தினால் ஒழித்து, அவன் பெற்ற வரத்தினாலே ஒளிந்து கொண்டு வானத்துக்கு போயிட்டான். அதனால லக்வனால அவனை அழிக்க முடியல. இருள் ஒரு காரணம், அவனை பார்க்க முடியல. அந்த இருளுக்கு நடுவே அவனை பார்த்து அழிச்சிடலான்னா அவன் பெற்ற வரத்தினாலே வானத்துல போய் மறைந்து கொண்டு விட்டான். இவ் ஆயத்தார் பாசம் வீசி அயர்வித்தான். அங்கே நின்று கொண்டு இந்த ஆயம்னா கூட்டம், ஆயம் வரும் இல்லையா, இதெல்லாம் வருமே, பெண்கள் கூட்டமா போகும்போது அந்த இடத்துல ஆயம் வள்ளி ஆயம்னு இது லக்ஷ்மணன் அந்த ஆயம்னா கூட்டம். பொதுவா பெண்கள் கூட்டத்துக்கு தான் பயன்படுத்துவாங்க, இங்க வந்து ஆண்கள் இதுக்கு பயன்படுத்தினாங்க. இந்த கூட்டத்தை பாசம் வீசி அயர் வைத்தான். இந்த கூட்டத்தை அவன் நாகபாசத்தை வீசி அயரச் செய்து விட்டான். வெம்பும் காயத்தான் அப்படின்னா அவனுடைய உடலிலே வந்து உணவித்தான். அம்பின் வெம்பும் காயத்தான் அது இந்திரஜித்தை சொல்றாரா? அப்படிதான் நினைக்கிறேன். அம்புகளால் தவிப்படைந்த சரீரமுடையவர். லக்வனுடைய அம்புகளாலே தவிப்புடைய அந்த இந்திரஜித்து மாயத்தாலே மறைந்து நின்று இவர்களை எல்லாம் மய வைத்து விட்டான்.